வயலும் வயல் சார்ந்த இடமா இருக்கக்கூடிய வட்டுக்கோட்டை. அங்கே அம்பிகை தனக்கு அந்த கதிரையிலே தான் வந்து இருப்பதாகவும் இந்த புளிய மரத்திலே இருக்கக்கூடிய நாகப்பாம்பு, புளிய மரத்திலே அங்கே புத்தொண்டு இருந்ததாகவும் அதிலே பாம்பு இருந்ததாகவும் சுவாமி இருக்கும் இடத்துல பாத்தீங்கன்னா கதிரை வைக்கப்பட்டு அனைவருக்குமே வணக்கம். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் நிற்கிறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வயலும் வயல் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகிய கோயில் வட்டுக்கோட்டை பிட்டியம்பதி பத்திரகாளி அம்மன் கோயில். வீரபத்திரர் சமேதராக இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மன் கோயில் அழகிய தோட்டத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பல அற்புதங்களை இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க அம்மன் ஆலயத்தில் இன்றைய தினம் வருடாந்த மகோற்சவத்தில் கொடியேற்றம், அந்த காட்சிகளை தான் இந்த காணொலியூடாக பார்க்க போகிறோம். அதோடு இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாகவும் இந்த காணொலியூடாக உங்களுக்கு நான் தெரிவிக்கலாம் என்றேன். கம்பீரமாகவும் அழகாகவும் காட்சி தரக்கூடிய அன்னையினுடைய ராஜ கோபுரத்தை வந்து நீங்க பார்த்து அண்மையில கும்பாபிஷேகம் கண்டு புதுப்பொலிவுடன் புத்துணர்வோடு இருக்கக்கூடிய அன்னையினுடைய ஆலயத்தை வந்து நீங்க பாக்குறீங்க. ஆலயத்தின் உள்பகுதியில் பாத்தீங்கன்னா பூஜை வழிபாடுகள் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.
அற்புதமாக நாதஸ்வர இசை முழங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கேட்டிருப்பீங்க அழகான ஒரு பாடல் சின்னஞ்சிறு பெண் போலே அந்த பாடலை வந்து அவ்வளோ அழகாக வந்து வாசித்து கொண்டிருந்தார்கள். தற்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கொடிச்சியில எடுத்துக்கொண்டு வர அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னை கொடிமரத்துக்கு முன்னாலே சென்று அங்கே அந்த கொடியேற்றுகிற நிகழ்வுகள் வைபவங்கள் வந்து தொடர்ந்து இடம்பெறும். நாங்கள் இப்போ பார்த்தோம்னா இந்த ஆலயத்தினுடைய வரலாறு சம்பந்தமாக பார்ப்போமா இருந்தால் இப்பொழுது இந்த ஆலயம் இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வயல் பகுதி. நான் வரும்பொழுது உங்களுக்கு காட்டி கொண்டு வந்திருப்பேன். வயலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் இருக்குது. முன்னைய காலத்தில் இந்த வயலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரம் ஒன்று இருந்ததாகவும் சுற்றி வந்து வயல்கள் விதைக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது அந்த புளிய மரம் இருந்ததாகவும் அந்த புளிய மரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகளவான கிளிகள் வந்திருந்து விளைக்கப்பட்ட அந்த விளை நிலங்களை வந்து சேதப்படுத்தியதாக வந்து அந்த காணியின் உரிமையாளர் பார்த்தீங்கன்னா அந்த புளிய மரத்தை வந்து தரிப்பதற்கு வந்து ஆயத்தங்களை செய்கிறார். அதற்காக வேண்டி பார்த்தீங்கன்னா அவர் வேலை ஆட்களையும் வந்து அதற்காக நியமிக்கிறார். அந்த வேலை ஆட்கள் பார்த்தீங்கன்னா அது தங்களாலே அது வெட்ட முடியாது என்று சொல்லிட்டு போனதுக்கு பின்னால தானே அதை வெட்டுவதற்காக முயற்சிகளை செய்கிறார். அப்பொழுது அதை வெட்ட போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த புளிய மரத்துக்குள்ள இருந்து ஒரு நாகப்பாம்பு வந்து அவரை துரத்தியதாகவும் துரத்தி சென்று ஓடி சென்றவர் களைப்பில் பார்த்தீங்கன்னா அருகில இருந்து ஒரு பரமரத்துக்குள்ள இருந்து பார்க்கும்பொழுது அந்த நாகப்பாம்பு வந்து படம் எடுத்து ஆடியதாகவும் அதால வந்து அந்த குற்ற உணர்வில் வந்து அவர் வீட்டுக்கு சென்றிருக்கார். திரும்ப அப்ப வீட்டுக்கு சென்றதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இரவு கனவுல வந்து அம்மன் தோன்றி அம்மன் கூறியிருக்கிறார். அந்த இடத்துல வந்து தான் இருப்பதாகவும் அந்த இடத்துல வந்து தனக்கு ஒரு நிழல் மடம் அமைக்குமாறும் பார்த்தீங்கன்னா அவரிடம் அந்த காணி உரிமையாளரிடம் வந்து அன்னை குறிப்பிட்டிருக்கிறார் கனவிலே. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல வந்து ஒரு சிறிய கொட்டில் மாதிரியான அமைப்பில் வந்து ஒரு நிழல் மடம் ஒன்றை அமைத்திருக்கிறார். நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஊராரிடமும் மக்களிடம் வந்து தெரிவித்திருக்கார். அதோட அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து பக்தி பூர்வமாக அந்த நினைவிடத்தில் வந்து வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு நினைவிடத்தில் பக்தி பூர்வமாக மேற்கொள்ளப்பட்ட அந்த வழிபாடு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெருவிருட்சமாக இந்த ஆலயம் வந்து குடிகொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதோட இங்க இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நாகப்பாம்புகள் நடமாட்டம் என்பதும் அதிகமாகவே இருக்கும். யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த நாகங்களை வந்து நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கோயிலுடைய தீர்த்தக்கணியில் காட்சி கொடுத்தல், அதோட ஆலயத்தினுடைய உள்பகுதியில் காட்சி கொடுத்தல், புளிய மரத்தில் காட்சி கொடுத்தல் என்ன பார்த்தீங்கன்னா இப்பவும் இருக்கக்கூடிய அந்த புளிய மரத்தின் அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா அன்னையினுடைய இந்த வரலாற்று சிறப்புகளை மேலும் பறைசாற்றி கொண்டிருப்பதாக காணப்படுகின்றது. கொடியேற்றுவதற்குரிய அந்த கிரிஜைகள் பூஜைகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கணும். இந்த வருடம் அன்னைக்கு வந்து புதிய கொடிமரம் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தகதகன்னு மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அழகிய புதிய கொடிமரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைய இந்த கொடியேற்றம் வந்து இடம்பெறுகின்றது. அந்த காட்சியில வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீ வீரபத்ர சகித பத்ரகால்யம்பிகாயாஹ முத்திஷ்ய பிரம்மோத்சவ கர்மணி திவ்ய மங்களத்வஜ ஆரோகண முகூர்த்த சுதினோ கொடியேற்றம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அன்னை தற்பொழுது அழகிய பூந்தண்டிகையில ஆலய உள்வீதி விளம்பரத்துக்கு ஆயத்தமாகின்ற அந்த காட்சிகள்
ஆலயத்தினுடைய கருவறைக்கு அருகிலே ஒரு ஆலயத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சிறிய ஆலயம் மாதிரி நீங்கள் இப்போ இதில் பார்க்கக்கூடிய அந்த காட்சி. இங்கே பார்த்தீங்கன்னா படையல்கள் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா அந்த நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று பார்த்தீங்கன்னா நிழல் மடமாக இருந்திருக்கக்கூடிய அந்த பகுதி என நான் நினைக்கிறேன். என்றால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக கதிரைகள் வைக்கப்பட்டிருக்கதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இறைவன் வந்து அந்த இடத்துல வந்து இருந்து போவதாக ஐதீகங்கள் கூறுகின்றன. கதிரைகள் வைத்து இந்த இடத்துல படையல்கள் வைத்து இந்த இடத்துல பூஜைகள் செய்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் எல்லா காரியங்களும் வந்து செய்யப்படுகின்றதை வந்து நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நான் முன்னர் குறிப்பிட்ட அந்த புளிய மரத்தினுடைய அடிப்பகுதி தான் இந்த இடம் என்பது வந்து குறிப்பிடத்தக்கது. ஆலயத்தினுடைய பின்பகுதியில் நிற்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த புளிய மரத்தை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. அவ்வளவு பெரிய விருட்சமாக இருக்கக்கூடிய அந்த புளிய மரம், அந்த புளிய மரத்துக்கு கீழே தான் நான் காட்டியிருந்த முன்னர் காட்டியிருந்த அந்த இடங்கள் இருக்கின்றன. இந்த புளிய மரத்திலே நாகம் இருப்பதாகவும் இங்கே எல்லாம் இந்த திருவிழா காலங்களில் மகுடி வாசிக்கும் பொழுது, அதாவது நாதசுரம் வந்து மகுடி வாசிக்கும் பொழுது அந்த நாதசுர இசைக்கேற்ற மாதிரி வந்து அந்த நாகம் ஆடும் என்ற மாதிரி எல்லாம் இங்க வந்து சொல்லக்கூடிய வரலாறுகளும் இருக்கின்றன. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, பத்திரகாளி எவ்வளவு புதுமையான? பத்திராளின்ற புதுமையை பற்றி ஐயா நாங்கள் வாயால் சொல்ல முடியாது. அந்த பத்திரகாளி அம்மனுடைய மகிமை அதிൻ്റെ புதுமை அறிந்தவர்கள் உண்மையிலே இந்த இலங்கையிலே வட மாகாணம் மட்டுமில்லை, இந்த இலங்கை பூராகவுமே ஒரு அற்புதமான இந்த ஆலயம். இந்த ஆலயம் வந்து நான் நினைக்கின்றேன் இந்த 16ஆம் நூற்றாண்டிலே 15ஆம் நூற்றாண்டு பிற்பட்ட காலத்திலே இந்த நாட்டிலே போர்த்துகீசர் வந்து இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். போர்த்துகீசர்கள் வந்து ஆட்சி செய்கின்ற பொழுது அவர்கள் 2 விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். ஒன்று, சமயத்தை அழித்தார்கள். அதாவது இந்து மதங்களை எல்லாம் வழிபடக்கூடாது, இந்து மத தன்மைகள் எல்லாம் குறைக்கப்பட்டு தங்களோட வியாபார நோக்கங்களை கை கொண்டு வந்தார்கள். அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும், சில எங்களோட இந்து மதம் பாரம்பரிய ஒரு மதம், அவர்கள் வந்து இயற்கை வழிபாடுகளையே வழிபட்டு வந்தார்கள். கூடுதலாக அந்த கல் வழிபாடு, இரும்பிலே சூளங்களை செய்து வழிபட்டு வந்தார்கள். அப்போது உருவ வழிபாடுகள் மிகவும் குறைவு. அந்த காலகட்டத்திலே போர்த்துகீஸ் அந்த நாட்டை ஆண்ட பிறகு ஒல்லாந்தர் படையெடுத்தார்கள். ஒல்லாந்தர்கள் வந்தும் அதே விதமான நடவடிக்கை மேற்கொண்ட பொழுதிலும் கூட ஒரு சில சமய வழிபாடுகளுக்கு அவர்கள் அங்கே ஒரு சந்தர்ப்பங்களை வழங்கினார்கள். இதுக்காகவே நான் நினைக்கின்றேன் 1616ஆம் நூற்றாண்டு 1615-16களிலே தொண்டமண்டலம் என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவிலே இருந்து 38 குடிமக்கள் இந்த இலங்கையிலே வந்தார்கள். அவர்கள் வந்து என்ன செய்தார்கள் என்றால், இந்த ஒல்லாந்தர் அவர்களுக்கு எல்லாம் முதலி பட்டங்களை கொடுத்து, அதாவது இப்போ உள்ள அரசாங்கத்துக்கு அரச உத்தியோகர்கள் இருந்து சேவையாற்றுமா போல ஒல்லாந்தர்களுக்கெல்லாம் முதலிகள் பட்டங்களை கொடுத்து அவர்களுக்கு நிலவரி யாப்புகளை அறவிட்டு நிலங்களை எல்லாம் பகிர்ந்தளித்து நிலவரி யாப்புன்னு சொல்லப்புற தங்களுக்கு வருமானங்களை தேடிக்கொண்டு இந்த காலகட்டத்திலே 38 குடிமக்கள் ஒருவரான முதன்மை நயினார் என்ற ஒரு முதலி நயினார் என்றவர் நெடுந்தீவிலே வந்து பேரரசனாக குடியிருந்தார். அவர் வந்து நெடுந்தீவிலே தர இறங்கினார். அவர் நெடுந்தீவில் தர இறங்கின பிற்பாடு இலங்கையின் வடக்கு பக்கமாக நெடுந்தீவை தன்னுடைய ஆட்சியை ஆட்சி செய்கின்ற பொழுது முதன்மை நயினார் அல்லது முதலி நயினார் என்று சொல்லப்படுகின்றனர். அவர் என்ன செய்தார் என்றால், அவருக்கு 9 பிள்ளைகள் இருந்தார்கள். முதலி நயினாருக்கு பெருமையினார், கதிர்காமர், முதலிச்சி, கண்ணம்மை, மருத நயினார் என்று சொல்லப்படுகின்ற 9 பேர் மக்கள் இருந்தார்கள். அவர்களிலே ஒருவரான பெருமையினாருடையவர் இங்கே ஏற்கனவே குடியிருக்கப்பட்ட சிவகாமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அம்மையாரை திருமணம் செய்தார். இருவரும் சேர்ந்து இந்த சங்கரத்து கிராமம் என்று சொல்லப்படுகின்ற சங்கு அரத்து என்ற சங்கு என்பது சங்கட நாளே சொடிக்கப்பட்ட மாடுகள் கரத்தைகள் நிறைந்த ஒரு வயல் சூழ்ந்த ஒரு கணனி. அங்கே புளிய மரத்தின் அருகே ஒரு புத்தருகே ஒரு பாம்பொன்றை கண்டு அந்த கனவிலே காட்சி கொடுத்ததாக அந்த சிவகாமி அம்மையாருக்கு அவர் ஆரம்பித்த இந்த ஆலயம்தான் இந்த பத்திரகாளி அம்மன் ஆலயம். பெருமையினார் சிவகாமி அம்மையாருடைய அந்த ஆரம்ப கட்டம் இன்றைக்கு எவ்வளவோ தோற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அந்த பரம்பரை அறங்காவலர்கள் மிக சிறப்பான முறையிலே கோயிலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
உண்மையிலே ஆரம்ப காலத்தில் இயற்கை வழிபாடாகத்தான் இந்த ஆலயம், அதாவது கிராமிய வழிபாடாக இருந்தது. கிராமிய வழிபாடு தான் இப்பவும் இருக்கின்றது. இருந்தாலும் அந்த மகோற்சவத்தை மட்டும் மிகவும் சிறப்பான முறை செய்வதற்காக சில ஆகமங்களை அவர்கள் கைக்கொண்டு அந்த கோயிலை வழிநடத்தி வருகிறார்கள். ஆரம்ப கால 1948-49ஆம் ஆண்டு காலத்தில் இங்கே கிடாய் வெட்டித்தான், எனக்கு சரியா ஆண்டு 70ஆம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலங்களிலே கூட இங்கே கிடாய் வெட்டுகின்ற பலியிடுதல் சம்பவம் நடைபெற்றது. பிற்காலத்தில் அதற்கு பதிலாக மாற்றீடாக சில பரிகாரங்களை செய்து அவர்கள் அந்த கிடா வெட்டு நிகழ்வை நிறுத்தி மற்ற சம்பிரதாய நிகழ்வை நடத்தி வருகிறார்கள். உண்மையிலே ஒரு அற்புதமான ஆலயம். நான் சொல்ல போனால் இந்த கலையோட அம்மன் ஆலயம் அந்த ஆலயத்தை நாங்கள் பராமரிப்பு செய்து வருகின்றோம். அதுகூட இந்த ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த மூதாதையர்களுடைய ஒரு பரம்பரை ஆலயம். கலையோட கண்ணகி அம்மன் மதுரையை எரித்திட்டு நவாலிலே வந்து குடியிருந்த ஒரு கலையோடு வந்தபடியினால் கலையோட அம்மன் என பெயர் பெற்றது. அதுவும் எங்களுடைய இந்த பரம்பரையான இந்த இயற்கை வழிபாடான பூச நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஆலயம்தான். பத்திரகாளி அம்மன் அப்படித்தான். மரத்தில் இருக்கின்ற மருதநாயனா கோயிலும் இந்த ஆலயங்களோடு சம்பந்தப்பட்ட ஆலயங்கள். அதே போல இயற்கை வழிபாடு கொண்டவங்களுக்கு தெரியும், சுதிமலையில் இருக்கின்ற புவனேஸ்வரி அம்மன் கூட ஆரம்ப காலத்தில் ஒரு கண்ணகி வழிபாடாகத்தான் இருந்தது. அது தன்னியசிங்க முதலியார்னு சொல்லப்படுகின்ற அந்த கதிராமருடைய மகனாலே ஆரம்பிக்கப்பட்டது. பண்டித்தலட்சி அப்பையா பூசாரின்னு சொல்லப்படுகின்ற அவர்களின் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி பல ஆலயங்கள் எங்களுடைய முன்னோர்களினாலே, அதாவது உள்ளாந்த காலத்திலே அது ஆரம்பிக்கப்பட்ட பழைய பெருங்காலயம். கிட்டத்தட்ட 400 வருஷங்களை அண்டிய இந்த ஆலயங்கள் மிக சிறப்பான முறை செய்கிறோம். இங்கே விசேடமாக இந்த பங்குனி உற்சவமான பத்திரகாளி அம்மனுக்கு, பங்குனி மாதம் என்றால் அம்மருக்குரிய காலம். பத்திரகாளி அம்மனுக்கு 12 நாட்கள் கொடியேற்றத்துடன் 12 நாட்களோடு மிகவும் சிறப்பான முறையில் மகோற்சவமாக செய்து வருகிறார்கள். அதே போல் ஆனி மாதத்திலே இங்கே ஆனி உத்திர கொடி வீரபத்திர சுவாமிக்காக, சிவனுக்காக, ஒரு வீரபத்திரர் என்ற பட்சத்துக்காக இங்கே கொடி இறங்கி அந்த நிகழ்வு வைக்கணும். மற்றபடி இங்கே ஒழுங்கான முறையிலே பூசைகள், திருவிழாக்கள் எல்லாம் மிகவும் சிறப்பான முறையிலே நடத்தி வருவதை காணக்கூடிய இருக்கின்றது. ஒரு புளிய மரம் ஒன்று இருக்கு. அந்த புளிய மரத்துக்கு கீழே ஒரு கதிரை ஒன்று வச்சு வழிபாடு எல்லாம் நடக்கும். அது நான் அறிந்த வகையிலே என்னென்றால், ஒருவர் கனவிலே தோன்றி அதாவது இயற்கை வழிபாடு ஆன இந்த புளிய மரம் தான் முதலே இந்த வழிபாடு. புளிய மரத்திலே அங்கே புத்தொண்டு இருந்ததாகவும் அதிலே பாம்பு இருந்ததாகவும் அந்த ஆரம்ப வழிபண்டபடினால் அங்கே அம்பிகை தனக்கு அந்த கதிரையிலே தான் வந்து இருப்பதாகவும் ஒரு கனவிலே அவருடைய உறவினர்களுக்கு அந்த ஆலய சம்பந்தப்பட்டவர்கள் சொன்னபடினால் அவர்கள் அந்த கதிரை வழிபாட்டை செய்து வருகிறார்கள். அந்த கதிரை வழிபாடை அங்கே கை கொண்டு வருகின்றது. அண்மைய காலங்களில் கோயில் தீர்த்தக்கணியில் கூட நாகபாம்புகள் வந்து காட்சி கொடுப்பார்கள். இங்கே ஒரு முன்னொரு காலத்திலே நான் அறிந்திருக்கேன். நான் பிறக்க முதலே இந்த தீர்த்தமானது பாலாக மாறியதாகவும் நான் கேள்விப்படுவேன். அதிலும் பார்க்க மிக விசேஷம், இப்போ 4-5 வருடத்துக்கு முதலே உண்மையில் இந்த ஒரு சித்திரம், இந்த பங்குனி மாதம் கடும் மழை என்றால் இந்த வயல் இந்த கண்ணனி என்று சொல்லப்படுற வயல்கள் நிறைய ஒரே வெள்ளங்களும் ஒரே விதமான வெள்ளக்காடாக தேரெழுக்குமோ இருக்க முடியாதுன்ற முறையில் இருந்தது. அம்பிகையின் அருளாலே, அடியார்களுடைய அந்த வலிமையினாலே மிக சிறப்பான முறையில் அந்த தேர் இழுத்து வந்து சுற்றி வந்தது. ஒரு உலகத்திலேயே மிகவும் ஒரு பிரவியமான காட்சி, மிகவும் அற்புதமான செயற்பாடு. பத்திரகாளி அம்மன் உள்ள இங்கே மகிமை என்னென்னா, சிவனும் சக்தியுமாக வீட்டிருக்கின்ற அந்த அம்பிகை பத்திரகாளிக்கு என்பது சில மூர்த்தங்கள். இங்கே உள்ள மூர்த்திகரம் தான் உண்மையிலே ஆலயத்துக்கு ஒரு ஆளுக்கு அழகு கொடுப்பது முகம் போல, ஒரு தோற்றம் போல. இங்கே உள்ள அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று ஒரு ஆலயத்துக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பது சரியான முறையிலே இருந்தால் அந்த ஆலயம் ஒரு மகிமையாக இருக்கும். அதே போல இங்கேயும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லப்படுற அந்த மூர்த்தியான அந்த அமைப்பானது மிக உண்மையில் ஒரு சிறந்த முறையில் அந்த பேருக்குரிய அம்சமான ஒரு தோற்றத்தை கொண்டிருப்பதனாலே அடியார்களுக்கு அது ஒரு மிக மனம் சார்ந்தபடி அன்றைக்கி எல்லாம் நம்பிக்கையாகத்தான் கூடுதலாக நாங்கள் உண்ட கண்ட உடனே ஒரு பயம் பெறும். அது மாதிரி அந்த தோற்றப்பாடு இருக்கிறது, அதாலே ஒரு பெருமையாக இருக்கின்றது அந்த மூர்த்தி. நன்றி. சரி, நன்றி. அவர் பல வரலாற்று சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் வந்து ஆட்சி வடிவில், அதாவது ஒரு கிழவியினுடைய உருவம் தாங்கி வந்து மறைந்து சென்ற அந்த சம்பவங்கள் வந்து இங்கே இடம்பெற்றிருக்குன்னா, அதோட பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தக்கடி வந்து பாலாக மாறி நறுமணம் வீசின சம்பவங்களும் கூட இந்த இடத்துல இடம்பெற்றிருக்குன்னா, அவ்வாறு பல வரலாற்று சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய சங்கரத்தை பிட்டியம்பதி பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில்
இந்த ஆலயத்திலே பார்க்கக்கூடிய சிறப்பான இன்னொரு விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவாமியை வசந்த மண்டபத்திற்கு மீண்டும் எடுத்துச் செல்லுகின்ற பொழுது, அதாவது வெளிவீதி வலம் வந்து மீண்டும் வசந்த மண்டபத்துக்கு சுவாமியை கொண்டு வரும் பொழுது, நீங்கள் அப்பொழுது கேட்கக்கூடியமாக இருக்கும் ஒரு பாடல் பாடுகிறார். அதாவது சங்கரத்தை பிட்டியம்பதிக்கே உரித்தான அந்த பாடலை வந்து எல்லாருமாக இணைந்து சேர்ந்து பாடித்தான் பார்த்தீங்கன்னா, அன்னையை வந்து மீண்டும் அந்த இருப்பிடத்தை கொண்டு செல்கிறார்கள். அவ்வாறாக பார்த்தீங்கன்னா பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அம்மனுடைய இந்த ஆலயம் தொடர்பாகவும் இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த கொடியேற்ற நிகழ்வு தொடர்பாகவும் இந்த காணொலியூடாக உங்களுக்கு சிறப்பாக காண்பித்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாது கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்க. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.